எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவு யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, திருந்தாத ஜென்மம் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவருக்கு தான் இந்த பதிவு. நேற்றுக்கு கல்வி வழங்கும் விழாவில் பார்த்தீங்கன்னா, தளபதி எதையுமே பேசாதீங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தார். அரசியல் பற்றியோ எதுவுமே அதெல்லாம் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் அதை மீறி பார்த்தீங்கன்னா, அந்த பிஞ்சு குழந்தைங்கனால இந்த வேல்முருகன் சொன்ன வார்த்தை பார்த்தீங்கன்னா தாங்கிக்க முடியல. அதனால் அதை மீறியும் பேசியிருந்தாங்க அந்த குழந்தைங்க. அந்த 1-2 குழந்தைகள் பேசினதுக்கே நீ இந்த கதறையே வர்ற எல்லா குழந்தைகளும் பேசியிருந்தீங்கன்னா நாரிந்திருப்ப நீ. என்ன வேல்முருகன், அந்த சின்ன குழந்தைகளை பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேவலமாக பேசிட்டு அப்படியே தற்குறிகள் அப்படிங்கிற தற்குறிகள், அந்த குழந்தைகளை தற்குறிங்க. அந்த குழந்தை ஒரு டைம் தான் சொல்லுச்சு தற்குறி, புரியாத தற்குறிகள் இப்படி பேசுகிறாங்க, அப்படி பேசக்கூடாது அப்படின்னு அந்த குழந்தைக்கு சொன்னாங்க. ஆனால் நீ என்ன பண்ணுற, மேடையில் நின்றுட்டு அந்த சின்ன குழந்தைகளை தற்குறின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற. ஆனால் அந்த சின்ன குழந்தைங்க தற்குறின்னு சொல்லிச்சு, ஓகே ரைட் தான், சரியா? ஆனால் அந்த தற்குறின்னு சொல்லி நீயே அவி தற்குறின்னு அந்த ஒரு டைம் சொன்னதுக்கு நீ 10 டைம் தற்குறிகள் என்னை சொன்னவங்க தற்குறின்னு நீ எவ்வளோ சின்ன பையனாக இருப்பின்னு பாரு. உன்னுடைய அரசியல் எப்படி இருக்குன்னு பாரு. நீ தற்குறி, ஓகேவா? அதை ஒத்துக்க. அவி சொன்னாங்க, ஓகே. நீ அதை திருப்பி சொன்ன. நீயே எனக்கு 55 வயசு ஆயிடுச்சு, 45 வருஷம் சர்வீஸ், எனக்கு அரசியல் நான் ஈடுபாடு இருக்க அரசியல். நீ என்ன 10 வயசில் அரசியலுக்கு வந்துட்டியா? 10 வயசில் நீ டவுசரே உனக்கு சரியாக போட தெரிஞ்சிருக்காது, அதை போடுறக்க நீ பழகி இருந்திருக்கோன்னு. நீ 10 வயசுலேருந்து அரசியலுக்கு வந்துட்டியா? 55 வருஷம் ஆகுது, 45 வருஷம் ஆயிடுச்சுன்னு அரசியல் வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்கிற நீ. அப்புறம் உதயநிதி இருக்கார் பார்த்தீங்களா? உதயநிதி எத்தனை வருஷம் அரசியல் இருந்தார்? வந்தார், எம்எல்ஏ ஆனார், அமைச்சர் ஆனார், துணை முதலமைச்சர் ஆகிட்டார். எத்தனை வருஷம்? பக்கத்தில் உன் வீட்டில் இருக்கிற பிரச்சனையை நீ பேச மாட்டேற. எங்கேயோ மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு இருக்கிறவர் நீ அரசியலுக்கு வந்துட்டா அதை பண்ணுற இதை பண்ணுற அப்படின்னு சொல்கிற நீ. ஏன் உதயநிதி கிட்ட கேட்கலாம்ல? பக்கத்தில் தான் இருக்காரு, உதயநிதி கிட்ட கேட்கலாமல்ல? உதயநிதி நான் தளபதி சொல்கிற சினிமா கூத்தாடி டாடி மம்மி வீட்டில் இல்லை அப்படின்னு படத்தில் எல்லாம் பாட்டு ஃபைட்டு எல்லாமே இருக்குது. இந்த நாலேஜ் கூட உனக்கு தெரியாதா வேல்முருகன்? இந்த நாலேஜ் கூட உனக்கு தெரியாதா? ஏன் உதயநிதி நடிகன் இல்லையா? அவர் படத்தில் பாட்டு இல்லையா? அவர் கூத்தாடி இல்லையா? நீ அங்கே கேள்வி கேட்டுட்டு என் தளபதி கேட்டேன்னா உனக்கு ஹேண்ட்ஸம் பண்ணுறேன் நான், சரியா? நீ அங்கே கேள்வி கேட்டுட்டு என் தளபதி நீ வா. ஒரே ரூமுக்குள்ள இருக்கிறீங்க, அங்கே கேள்வி இல்லையா? தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த ஏழை மக்களுக்கு ஒரு நல்லது செய்கிறத நீ எவ்வளோ இழிவாக பேசிகிட்டு இருக்கிற நீ. அப்படியே அண்ணா லொன்னா அப்படிங்கிறீங்க அப்படின்னு மேடையில் கத்துற. உன்னை பார்த்தா எனக்கு பாவமே இருக்குது வேல்முருகன். அந்த குழந்தைகள் அவ்வளோ அன்பா அண்ணா அப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க, நம்மளை கூப்பிட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு தான் நினைக்கிற. எப்படி கூப்பிடுவாங்க உன்னைய? இப்படி ஒரு ஈத்திர புத்தி வச்சிருக்கிற உன்னை எப்படி வேல்முருகன் கூப்பிடுவாங்க? விளம்பரம் தேடுறாரு அப்படிங்கிற. பாலா சார், சூர்யா சார், லாரன்ஸ் சார், எல்லாரும் உங்களை நான் தப்பாக எதுவுமே பேசலை. நீங்கள் தயவு செஞ்சு இந்த பதிவு நீங்கள் தவறாக நினச்சிக்காதீங்க. விளம்பரம் அப்படிங்கிறா ஏன் பாலா சார், இது நீ ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் எல்லாமே விளம்பரம் தானே வருது, பார்க்குறீங்க. சூர்யா சார் அவர் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட அந்த இது கொடுக்குற விழாவில் அவரும் மீடியாவில் வந்திருந்தாருல்ல. லாரன்ஸ் சாரும் அவரும் பார்த்தீங்கன்னா குழந்தைகள், அவருடைய குழந்தைகள் நான் இப்படி வளர்க்குறேன் இந்த மாதிரி அப்படின்னு மீடியாவை காமிச்சிருக்கிறாரு. சரி, லாரன்ஸ் சார் அதேமாரி மீடியாவை காமிச்சிருக்கிறாரு, அவருடைய குழந்தைகளை வெளியில் கொண்டு வரணும்னு காமிச்சிருக்கிறாரு. அதெல்லாம் விளம்பரமா? நம்ம தளபதி தான் மீடியாவில் எல்லாம் இதமாரி பண்ணிட்டு இருக்காரு, பரிசு கொடுக்கறத காமிக்கிறாரு அப்படிங்கிறீங்க. பாலா சார், சூர்யா சார், லாரன்ஸ் சார், உங்களை தவற அப்படி நான் சொல்ல, அவர் சொன்னதுக்காக சொல்கிறேன். அந்த தற்குறி சொன்னதுக்காக நான் இந்த இது சொல்கிறேன். உங்களுடைய பணி நல்லா சிறப்பாக செஞ்சிட்டு இருங்க, சரிங்களா? அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வேல்முருகன் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா,
நீங்க இந்த மீட்டிங் போடுறீங்க, தாய்மார்கள் நிறைய இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்களே, உங்க மீட்டிங்ல அதிகமா உங்களை காமிக்கிறாங்க, முன்னாடி எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு காமிங்க, ஓகேவா? உங்களுடைய கூட்டத்துல எத்தனை பேர் அங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு வீடியோவில் அதை காமிங்க. ஏன்னா வர்றதே இல்லை உங்க வீடியோவில் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வர்றதில்ல, நீங்க பேசுறதே ஏன்னா முன்னாடி எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னே தெரியறது இல்லை, சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேருக்கு நேர் வந்து விவாதிக்கிற தயாரா வா, மேடை ஓட்டு பேசலாம் வா அப்படின்னு இப்பயும் மறுபடியும் கூப்பிட்டுருக்குறீங்க, சரியா? நான் வந்து சொல்ற மிஸ்டர் வேல்முருகன், நீங்க வந்து என்ன பண்றீங்க? நாங்க இப்பதானே வந்தா, எங்க கிட்ட வந்து உங்க அரசியல் வந்து நீங்க பேசுங்க பார்ப்போம், சரியா? நீங்க வெள்ளக்கோயில் ஒன்றியத்துக்கு வாங்க, எங்க மாவட்டம் வேண்டாம், என் தலைமை வேண்டாம், அவையிலெல்லாம் அவங்களுக்கு டைம் இல்லை உங்ககிட்ட வெட்டியே பேசிட்டு இருக்கிறக்க. நீங்க வாங்க வெள்ளவயல் ஒன்றிய, சும்மா ஒன்றியத்துல தான் நான் கூப்பிடுறேன். ஒரு மீட்டிங் நீங்க போட்டுருங்க, சரியா? அந்த மீட்டிங் போட்டு அடுத்த நாள் நாங்க தமிழக வெற்றி கழகம் வெள்ளகோயில் ஒன்றியத்துல நாங்க மீட்டிங் போடுறோம். என் தலைவர் வராம நாங்க மீட்டிங் போடுறோம். நீ ஒரு நாளைக்கு முன்னாடி நீ மீட்டிங் போடு, எத்தனை மக்கள் உன்னை தேடி வர்றாங்கன்னு பார்க்கலாம். ரெண்டாவது நாள் நான் மீட்டிங் போடுறேன், அதுல எத்தனை மக்கள் இருக்கிறாங்கன்னு பார்த்துக்கலாம், சரியா? வேல்முருகன் சும்மா இந்த மைக்கு கிடைச்சிருச்சு அது கிடைச்சிருச்சுன்னா இந்த வேலையெல்லாம் எங்ககிட்ட பேசிட்டு இருக்க வேண்டாம், சரியா? நீங்க வெள்ளக்கோயில் ஒன்றியத்துக்கு வாங்க, மீட்டிங் போடுங்க. நீங்க கட்சி தலைவர், சரிங்களா? நீங்க கட்சி தலைவர். ஒரு கட்சி தலைவனுக்கு எத்தனை கூட்டம் வருது? ஒரு கட்சி தொண்டன் மீட்டிங் போடுறோம் நாங்க, அதுக்கு என்ன கூட்டம் வருதுன்னு பார்த்தரலாம். நீங்க விவாதிக்க வாங்க, வெள்ளக்கோயில் வாங்க, காங்கிய சட்டமன்ற தொகுதிக்கு வாங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருக்கிற, நீங்க முடிஞ்சா ஒரு நல்ல அரசியல்வாதியா இருந்தாங்கன்னா, நல்ல மனிதனா இருந்தா காங்கிய சட்டமன்ற தொகுதியில் வந்து நில்லுங்க வேல்முருகன், நின்று ஜெயிச்சு காமிச்சிருங்க வேல்முருகன், பார்த்துடலாம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழகம், வளர்க தமிழக வெற்றி கழகம். பாலா சார், சூர்யா சார்,